கடாய் பன்னீர் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த கடாய் பன்னீர் கிரேவி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கடாய் பன்னீர் கிரேவி செய்றதுக்கு கடாய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, சீரகம், மிளகு போட்டுக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாயும் போட்டுட்டு, இது கூட வந்து ஜாதி பத்திரி, பிரியாணி இலையும் போட்டுட்டு, இது எல்லாம் நல்லா வறுத்துட்டு நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்ஸி ஜார்ல 3 நல்லா பழுத்த தக்காளி, முந்திரி ஒரு 5, 6 முந்திரி போட்டுட்டு அதையும் நைஸ் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா வெண்ணெய் போட்டுட்டு, வெங்காயத்தையும், குடமிளகாயும் இந்த மாரி கியூப்ஸ் மாரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பன்னீர் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்குச்சுனா போதும். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. இப்ப அதே பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய், பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சு வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கடாய் மசாலா அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி அதிகமா ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கம்மியாவே ஊத்திக்கங்க. இப்போ இந்த கடாய் மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த அந்த பன்னீர் அதையும் போட்டுட்டு திரும்ப இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் தேய்ச்சிட்டு அதையும் போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், ஒரு அருமையான கடாய் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு.